नामदेव कीर्तन करी प्रेम परनाच पांडुरंगा இயற்றப்பட்டது அப்படின்னா மகான்கள் எல்லாம் ஒன்று சேருவது அப்படிங்கிறது பல வரலாறுகள்ல பார்க்க முடியும். ஞானசம்பந்தர் பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் சேர்ந்ததை பார்த்திருக்கோம். அதுபோல ஞானசம்பந்தர் பெருமானும் திருமங்கை ஆழ்வாரும் சந்தித்தது, இப்படி பல சந்திப்புகள் உண்டு. அந்த மாதிரி பக்த விஜயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பு நாம்தேவரும் கபீர்தாசரும் சந்திக்கிறது. கபீர்தாசர் அப்படிங்கிற மகானுக்கு फिलॉसफी என்ன அப்படின்னா தேவ் கோ ரூப் நஹி ரங் நஹி வர்ண நஹி, அதாவது இறைவனுக்கு ரூபம் கிடையாது, ஒரு வர்ணம் கிடையாது அப்படிங்கிறது அவருடைய ஒரு फिलॉसफी, சர்வ வியாபி. அதற்கு நாம்தேவர் பிரத்யா சொல்றார், நஹி மேரா தேவ் கோ ரூப் है रंग है वर्ण है அப்படின்னு சொல்லி பண்டரிபுரத்துக்கு வந்து அவரை பார்க்க சொல்லு. ரூபத்தோட ரங்கத்தோட வர்ணத்தோட ஒன்று டான்ஸே ஆடும், வந்து பார்க்க சொல்லுனார். அப்ப கபீர்தாஸ் வாரணாசியிலிருந்து புறப்பட்டு பண்டரிபுரத்துக்கு வரார். வந்த பொழுது இங்க பஜனை ஆரம்பிக்கிறது, நாம சங்கீர்த்தனத்தை ஆரம்பிச்சு நாம்தேவர் ஜனாபாயின்னு அத்தனை பேர் பாடுறா. அப்படி பாடின மாத்திரமே இடுப்புல கைய வச்சுட்டு விட்டல் நர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கிறார். அழகா குதிச்சு ஆடும் பொழுது என்ன அர்த்தம், நாச்சத்து டோலத்து தேவாச்ச கடல பீதாம்பர. அந்த ஆட்டத்துல என்ன அர்த்தம், அவர் போட்டு இருக்கிற வஸ்திரம் எல்லாம் கழண்டு விழர்தான், கடல பீதாம்பரு, கழண்டு விழர்து ஆபரணங்கள் எல்லாம். அப்போ ஒரு குரல் கேட்கறதான், சாவத் ஹோய் தேவ் அப்படின்ட்டு. பொறுமை பொறுமை பொறுமை, நாங்கள்லாம் இன்னும் நிறைய பாடுவோம், பொறுமையா ஆடுப்பான்னு ஒரு குரல் கேட்கறதான். யாருன்னா ஐசே போலே கபீர,
கபீர்தாசர் அந்த இடத்துல வந்து அப்ப சொல்றார், ஆச்சரியப்படுறார். அந்த தருணத்துல பாடப்பட்ட அபங்கம் இது. இசையை அனுபவிக்க தான் வந்திருக்கோம். இதற்கு பேரே நாம சங்கீர்த்தனம்னு பேரு. நான் மட்டும் பாடினா அது சிங்குலர், நான் சங்கீர்த்தனம் ஆயிடும். நாம எல்லாம் சேர்ந்து பாடினா அது நாம் சங்கீர்த்தனமாக இருக்கும். அதனால என்னோட எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி தட்டி கொண்டு, நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி வேற, அதனால நம்ம இன்னிலேருந்தே ஆரம்பிச்சிருவோம் வைகுண்ட ஏகாதசி விழாவை அப்படின்னு சொல்லி, என்னோடு விட்டல் நாமாவை நீங்க எல்லாரும் சொல்லணும்னு உங்க எல்லார்ட்டையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். லோக க்ஷேமத்திற்காக பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லுவோம். இந்த உலகத்தின் நன்மைக்காக நாம் மனதார பிரார்த்திப்போம். விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல, விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல, விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல, விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல. நாமம் நம்மை அவசியம் உயர்த்தக்கூடியது. அந்த நாமத்தை வெளிப்படையா சொல்றதுக்கு எந்த வெட்கமும் யாருக்கும் வேண்டாம். கையை உயர்த்தி தட்டி கொண்டு அழகா அந்த நாமத்தை சொல்லலாம். இருக்கிற வலியெல்லாம் போயிடும், எந்த வலியும் நமக்கு வராது. ஏன்னா பாதிக்கு மேல வலி மனசுல தான் இருக்கு நம்ம எல்லாருக்குமே. அந்த மன வலி தீருவதற்கு இறைவன் நாமமே மருந்து. அதனால் எல்லாரும் லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டுன்னு புரந்தரதாசர் சொன்னது போல கையை தட்டின்ட்டு இந்த விட்டல் நாமாவை சொல்லலாம்னு